வாழ்க்கையில எல்லாம் பட்டு போச்சு, இனிமே ஒண்ணுமே இல்லை அப்படின்ற இடத்துல நீங்க வந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கை துளிர்விட பண்ணுகிற தேவன், ஆபிரகாம் முடிஞ்ச இடத்துல மறுபடியும் துவக்கின தேவன். கை தட்டுங்க அவருக்கு. ஆமென். தேவன் ஒரு நாள் ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, ஆபிரகாமே, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், ஒரு குமாரன் பெறுவான்னு சொன்ன உடனே ஆபிரகாம் எப்படி சிரிச்சான்னா, எப்படி சிரிச்சான்? முகம் குப்புற விழுந்து சிரிச்சானா. சார் நாங்கள் ஒரு டிபி வச்சிருந்தோம், பசங்களாம் சிரிக்கும்போது உடம்பு பெண்ட் ஆகுது அப்படின்னு. இப்போ ரொம்ப சிரிச்ச உடனே உடம்பு அவனுக்கு பெண்டாகி தரையிலே விழுந்துட்டான். கர்த்தர் சொன்னாரு, எப்படி இருந்திருக்கான் பத்தி அவன். ஆவியானவர் சொல்றாரு, நீங்களாம் விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்றீங்களே, அவன் எப்படி இருந்திருக்கான் பாருங்க. சிரிச்சிருக்கான். ஜோக் அடிக்கிறாருன்னு நினைச்சிருப்பாங்க போல. ஆவியானவர் சொன்னாரு, விசுவாசம் அவனுக்கு விட்டு போகவில்லை, விசுவாசம் அவனுக்கு பட்டு போயிருந்தது. அதாவது இனி ஹோப்பே இல்லை, அந்த இடத்துக்கு வந்துட்டான் அவன். அவன் சொல்றான், எனக்கு 100 வயதாச்சு, என் மனைவிக்கு 90 வயசாச்சு, இனி எப்படி குழந்தை பிறக்கும், அது முடிஞ்சு போன கதை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சானா. அது போன்ற ஒரு சூழ்நிலையில் நீங்க இருக்கலாம். வாழ்க்கையில எல்லாம் பட்டு போச்சு, இனிமே ஒண்ணுமே இல்லை அப்படின்ற இடத்துல நீங்க வந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கை துளிர்விட பண்ணுகிற தேவன், ஆபிரகாம் முடிஞ்ச இடத்துல மறுபடியும் துவக்கின தேவன். கை தட்டுங்க அவருக்கு. ஆமென். ஆமென். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்னா, நீங்க நம்ப முடியாம சிரிக்கிற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. யாராவது உங்க பிரசங்கத்தை பார்த்து அப்படின்னு சிரிச்சாங்கன்னா இப்ப நீங்க சரியான ப்ராஃபிட்னு அர்த்தம். ஆமென். நம்ப முடியாம சிரிக்கிற மாதிரி பேசுறோம் நீங்க. ஆமா, அடுத்த யுகத்துல வியாதியே இருக்காது. உங்க பிள்ளைகள்கிட்ட போய் வியாதி, இப்ப நான் வியாதியா அப்பா, வியாதினா எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு அவன் கேட்பான். ஆமென். பிதா பேசும்போது சிரிச்சிருக்காங்க, அதே மாதிரி குமாரன் பேசும்போதும் பிள்ளை நித்திரையா இருக்கிறார், இப்படி இருக்கு, தூங்கிட்டு இருக்குன்னு சொன்னோன்னு சிரிக்கிறாங்க. நான் சொல்றேன், அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க சிரிக்கிற மாதிரி தான், நீங்க அதை நம்பாம சிரிக்கிற மாதிரி அவரோட வார்த்தை இருக்கும். ஆனா அவர் சொன்னாரு, நீ இப்படி சிரிக்கிறியா, உனக்கு சிரிப்பையே நான் அற்புதத்தை என்ன செய்றேன், தர்றேன். உனக்கு ஈசாக்குன்னு ஒருத்தன் பிறப்பான். ஈசாக்குனா சிரிப்புன்னு அர்த்தம். இனி நீ சிரிக்க போற. ஏன் சிரிக்க போறீன்னா, இப்படிலாம் நம்ம சிரிச்சோம்னா உன்னை நினைச்சு நீ சிரிக்க போறேன்னாரு.